அனைவருக்கும் வணக்கம். 10/7/2026 ஜூலை 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை விரதம்ங்க. கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார கார்த்திகை விரதம் வருது. எல்லாம் சேர்ந்து வர்ற இந்த முக்கியமான நாளில் முருகப்பெருமானை வழிபடுறதும், அதாவது சர்வ ஏகாதசியும் இன்றைக்கி தாங்க வருது. விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கும் அம்பாலை வழிபடுறதுக்கும் எல்லாரோட அனுக்கிரகம் சேர்ந்து கிடைக்கிறதுக்கும் மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம். கடவுளோட அருளும் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நாளில் நம்ம செய்கிற இந்த வழிபாட்டு முறையினால். இந்த வழிபாட்டு முறையை சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால மிக மிக முக்கியமான நாள். இந்த நாட்களில் நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள், நம்ம வைக்கிற வழிபாடு கண்டிப்பாக கடவுள் அருளால் நமக்கு கிடைக்கும். நம்ம வைக்கிற கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று முருக பகவானை வழிபாடு செய்துவிட்டு 6 வெற்றிலையில் கண்டிப்பாக இன்றைக்கி சுக்கிரவார கார்த்திகை அப்படிங்கிறதுனால 6 வெற்றிலைகள் எடுத்துகிட்டு போங்க. அந்த 6 வெற்றிலைகள்லையும் காம்பை கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சு 6லையும் நெய் தீபம் போடுங்க. இந்த நெய் தீபத்தை ஆலயத்துக்கு போய் தான் போடணுமா அப்படின்னா, எனக்கு ஆலயத்துக்கெல்லாம் போக நேரம் இல்லை, நான் வீட்டிலையே போடலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போடலாம். முடிஞ்சவங்க ஆலயத்துக்கு போங்க. இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நீங்கள் வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த வழிபாட்டு முறை இன்றைக்கி கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அதுவும் இந்த சுக்கிர ஹோரையில் செய்வது மிக மிக சிறப்புங்க. காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, அதே போல் மாலை 8 to 9. நீங்கள் காலையில் நான் மிஸ் பண்ணிட்டேன், மதியானம் எனக்கு டைம் இருக்காது, சில ஆலயங்கள் இந்த 1 மணியில் சாத்திடுவாங்க. அதனால் நீங்கள் 8 to 9 மாலையில் வர்ற இந்த நேரத்தை, இரவில் 8 to 9 வர்ற இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 6 வெற்றிலையில் நெய் தீபம் போடுங்க. எனக்கு நெய் தீபம் வாங்க முடியாதுன்னா இந்த ஒரே ஒரு நாள் உங்களோட வேண்டுதலுக்காக இந்த ஒரு நாள் 6 அகல் விளக்கு எடுத்து 6 வெற்றிலை மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 தீபம் போட்டுட்டு உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு வாங்க. நான் வேண்டிய வரங்கள் கிடைக்கணும், அதாவது நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்காக நான் விரதம் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. ஒரே ஒரு வேண்டுதல்களை மட்டும் இந்த நாளில் வைங்க. முக்கியமான இந்த கார்த்திகை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த கார்த்திகையில் இந்த வேண்டுதல்களை வச்சுட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், நான் குழந்தை பேருக்காக இருக்கேன், எனக்கு வீடு கட்டும் யோகம் வேண்டும், ரொம்ப நாளாக நான் வீடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது சாத்தியமே படலை, ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டே இருக்குது, அந்த வீடு கட்டும் யோகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு வேண்டுதல்களை மட்டும் நீங்கள் வைங்க. ஆலயத்திற்கு போயிட்டு இந்த விளக்கை போட்டுட்டு நீங்கள் ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்துடுங்க. அந்த 3 முறையும் வேறு எந்த நினைப்புகளும் இல்லாமல் உங்களோட வேண்டுதல்கள் எதுவோ அதை மட்டும் நினச்சி நீங்கள் 3 முறை வலம் வாங்க. இப்போ நான் வேலைக்கு போயிடுறேன், எனக்கு பதில் அம்மா செய்யலாமா அப்பா செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் வேலைக்காகவோ இல்லை வீடு கட்டும் இந்த யோகத்துக்காகவோ செய்யலாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேண்டுதல்களை கண்டிப்பாக செஞ்சுட்டு 3 முறை இந்த முருக பகவானை ஆலயத்தை சுற்றி நீங்கள் வலம் வாங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆலயத்திற்கு போக முடியாதவங்க வீட்டிலையே முருக பகவானுக்கு செவ்வரளி மலர், இன்றைய தினம் செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆலயத்திற்கு போனாலும் முருக பகவானுக்கு செவ்வரளி மலர்கள் இல்லை சிகப்பு மலர்கள், செம்பருத்தி மலர்கள் இருந்தால் வாங்கி கொடுங்க, இல்லை ரோஜாப்பூ சிகப்பு ரோஜாப்பூ இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இல்லை நான் வீட்டிலே வழிபாடு செய்ய போகிறேன், எனக்கு ஆலயத்திற்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இந்த வெத்தலை தீபத்தை போடுங்க. 6 தீபத்தில் தான் போடணுமா, 6 வெத்தலையில் தான் போடணுமா, ஒரு வெத்தலை வச்சு ஒரு தீபம் போடலாமான்னா போடலாங்க. அதனால் தப்பு கிடையாது. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு பலன் கண்டிப்பாக இந்த முருக பகவானோட அருளால், அது முக்கியமாக இந்த ஆணி கார்த்திகை சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த கார்த்திகைக்கு மிக மிக பவர் இருக்குது. நம்ம வேண்டிய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். அதனால தான் இந்த வழிபாட்டு முறையை செய்ய சொல்கிறது. அன்றைய தினம் உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் அன்றைக்கி வச்சு முருக பகவானை வழிபாடு செய்யுங்க. எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, 1 டம்ளர் பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து வச்சு உங்களோட வழிபாட்டு முறையை செய்யுங்க. இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான நாளில் தேனும் தினைமாவும் கலந்து வச்சு நீங்கள் முருக பகவானுக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா கூடிய விரைவிலேயே நீங்கள் வேண்டிய இந்த நல்ல காரியம் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால் தேனும் தினைமாவும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க.
அதே போல் நீங்கள் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரமாக இருக்கிறதுனால ஏகாதசியாகவும் இருக்கிறதுனால வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கனாக்கா அதில் ஒரே ஒரு துளசி இலை, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு அகல் விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு, நீங்கள் எப்பொழுதும் போல் காமாட்சி விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, அது இல்லாமல் ஒரு விளக்கு தனியாக ஏற்றுங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றினா போதும். அதில் வந்து ஒரு துளசி இலை, கொஞ்சமாக பச்சை கற்பூரம். எதுக்கு இந்த துளசி இலை போடுறோன்னா, அன்றைக்கு ஏகாதசி, விஷ்ணு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு வந்து பணம் நகை அள்ளி கொடுப்பது இந்த பெருமாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் மிக உகந்தது. நம்ம விஷ்ணு பகவானை வழிபட்டாலே மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபடுறது தான், அவங்களோட அருளும் சேர்த்து கிடைக்கும். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது. இந்த துளசி இலை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு உகந்தது. அதனால தான் அன்றைய தினம் இந்த விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, இன்னும் வந்து நெய் விளக்காக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அன்றைய தினத்தில், கார்த்திகை தினத்தில் முருக பகவானுக்கும் சேர்த்து நம்ம வந்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது அத்தனை பேரோட அருளும், அதாவது விஷ்ணு பகவானோட அருளும், அம்பாலோட மகாலட்சுமி தாயாரோட அருளும், முருக பகவானோட அருளும் சேர்த்து நமக்கு அனைத்து கடவுளோட அருளும் சேர்த்து கிடைக்கும். அப்போது வந்து அன்றைக்கி பவர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்குங்க. நமக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக 3 பேரோட அருளாலையும் கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த விளக்கை ஒரு தனி விளக்கை அன்றைய தினம் ஏற்றலாங்க. இதை பூஜை அறையில் தான் ஏற்றணுமா, வாசலில் வந்து ஏற்றி வைக்கலாமான்னு, கண்டிப்பாக நிலவாசலுக்கு வெளியில் கூட இந்த ஒரு அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். 2 பக்கமும் ஏற்றலாமா, ஒன்று ஏற்றலாமான்னா நீங்கள் 2 பக்கமும் கூட ஏற்றலாம். இல்லை ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி அதில் வந்து ஒரு துளசி இலையும் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் போட்டு மறந்துடாமல் இன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாட்டு முறையால் பரம ஏழை கூட பணக்காரனாக யோகம் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு இன்றைய தினம் மறக்காமல் உங்களோட வழிபாட்டு முறையை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வழிபாட்டுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியில் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.